வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல். ஜனவரி 5 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதோட வெப்சைட் லிங்க், யூடியூப் லிங்க், டெலகிராம் லிங்க், அதுக்கப்புறம் இந்த கரண்ட் அஃபேர்ஸை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7, 2024 அன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்க உள்ளதாக சொல்லியிருக்காங்க. எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். இது மூலமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு 52 லட்சம் கோடி முதலீடு வர வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வதேச பட்டம் விடும் திருவிழா. இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தியில் ஜனவரி 19 - 21 வரைக்கும் நடைபெற உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா 76வது சுதந்திர தினம். மியான்மரில் 76வது சுதந்திர தினம் ஜனவரி 4 அன்னைக்கு கொண்டாடிருப்பாங்க. இந்த சுதந்திர தின விழாத்தை சிறப்பிக்கும் வகையில் அந்த நாட்டு தலைவர் ஆங் சான் சூகி அப்படின்றவங்க 9600 கைதிகளை விடுவிச்சிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டுப்பெயர் பயிற்சி. இது வடகொரியா மற்றும் தென்கொரியா இரு நாடுகளுக்கு இடையிலேயே நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. இது எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகொரியா எல்லை பகுதிகளில் இந்த கூட்டுப்பெயர் பயிற்சி நடைபெறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 5 நம்ம தேசிய பறவைகள் தினமாக கொண்டாடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நேபாளத்திலிருந்து நம்ம 10,000 மெகாவாட் மின்சாரத்தை அடுத்த 10 ஆண்டுகளில் வாங்குறதுக்காக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் நேபாள் நாட்டு எரிசக்தி துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரான சக்தி பகதூர் பஸ்னத் அப்படின்றவங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு கொள்முதலுக்கான இணையதளத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா. பிம்ஸ்டெக்னா வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார கூட்டமைப்பு தான் பிம்ஸ்டெக் சொல்கிறாங்க. இதோட 4வது பொது செயலராக ஒரு இந்தியரை நியமிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரமணி பாண்டே அப்படின்றவங்க. அடுத்து கிரிக்கெட் செய்திகள். தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் 2வது டெஸ்ட்டில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றிருந்திருக்கு. இது 2 நாட்களுக்குள்ளாவே முடிஞ்சதுனால கிரிக்கெட் வரலாற்றில் இது மிக குறுகிய டெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.